ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். 11/7/2026 முதல் 18/7/2026 வரை, அதாவது சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை கோச்சார கிரகங்களின் நட்சத்திர பாதசாரங்களை முதலில் காணலாம். சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரம் 2, 3, 4 பாதம் என்று முன்னோக்கி செல்கிறார். அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறார். சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பூர நட்சத்திரம் கடக்கும் வரை, அதாவது சந்திர மங்கள யோகம், அமாவாசை யோகம், குருச்சந்திர யோகம் என்று சந்திர பகவான் இந்த வாரத்தை சுப கிரகங்களை கடக்கிறார். செவ்வாய் பகவான் ரோகிணி நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தை சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிவிட்டார். திருவாதிரை நட்சத்திரம் 2, 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் மேற்கே அஸ்தங்கம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் மக நட்சத்திரம் 3, 4 பாதம், பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் வக்கரகதியை நெருங்கி கொண்டிருக்கிறார். இந்த வாரம் சனி வக்கரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேது அவற்ற நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு ராகுவும், மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு கேதுவும் நட்சத்திர சார பெயர்ச்சி ஆகிறார்கள். பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் 12 ராசிக்கும் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்க. 13/7/2026 திங்கட்கிழமை மாலை 6:56 அமாவாசை ஆரம்பித்து, செவ்வாய்க்கிழமை மாலை 4:31 அமாவாசை முடிகிறது. அமாவாசை விரதம் பிடிக்கக்கூடியவர்கள், இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள். பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை முதல் மாலை 4:31 வரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வார ராசி பலன் தெளிவாக காணலாம். மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் மேச ராசி என்பதற்கு கோச்சார கிரக நிலை ஒரு சிறப்பானதாக இருக்கிறது. வார ஆரம்பத்தில் 11/7/2026 அன்று முதல் 18/7/2026 வரை வார ஆரம்பத்தில் குடும்பஸ்தானத்திலே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவானை சந்திர பகவான் கடந்து செல்வார். மேச ராசிக்கு 2வது வீட்டிலே செவ்வாய் சந்திரன் இணைவு. சுகஸ்தானாதிபதி 2வது வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம். சிலர் வண்டி வாகனம் சார்ந்து யோசிக்கலாம். புதிதாக வண்டி வாங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். 4ஆம் அதிபதி செவ்வாயை கடக்கும்போது 4ஆம் இடம் சார்ந்த வளர்ச்சிகள் மேசராசி என்பதுக்கு கொடுக்கும். கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் செல்லும்போது உங்களுடைய பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கோபதாபங்கள் தெரியும். தன்மையாக பேசணும். மற்றவர்கள் எரிச்சல் அடைகிற அளவுக்கு நீங்கள் பேசக்கூடாது. அதாவது 12ஆம் தேதி சந்திரன் செவ்வாய் ஒரே பாதத்தில் இருப்பாங்க. 12ஆம் தேதி மற்றவரிடம் பேச்சிட்டு கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்தி விடும். சந்திர மங்கள யோகம் இருக்கிறது. மேசராசி என்பதுக்கு நன்மை தான். சந்திரன் செவ்வாய் மேல் செல்லும்போது ஒரு சிலருக்கு பல்வலி, முகத்தில் காயங்கள் ஏற்படலாம். வாய், நாக்கு, தொண்டை சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது 12ஆம் தேதி செவ்வாயை கடந்து சந்திர பகவான் புதன் சூரியன் மேல் சஞ்சாரம் செய்வார். 3வது வீட்டில் கோச்சாரத்தில் சந்திரன் செல்வது மிக மிக அதிர்ஷ்டமே. மேசராசிக்கு 3வது வீட்டிலே புதன் சூரியன் இருப்பது எக்காரியங்களும் உங்களுக்கு வெற்றியே. பகைவர்களே இருக்க மாட்டாங்க.
பதவி உயர்வு கிடைக்கும். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகச்சிறப்பான வாய்ப்பு. நீங்களே அதிகாரமாக செயல்படுவீங்க. புதனும் சூரியனும் சந்திரனும் 3வது வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். எல்லா வழியிலுமே நன்மை உண்டு. படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பு சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். உயர்கல்விக்காக உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியாகும். புதன் மேல் சூரியன் மேல் சந்திரன் செல்வது மேசராசிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. 13, 14 தேதி அமாவாசை யோகம். சந்திர பகவான் 4ஆம் அதிபதி அமாவாசையில் செல்லும்போது அமாவாசை விரதம் விடக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 வரை அமாவாசை இருக்கிறது. 1 மணிக்குள் அமாவாசை விரதம் முடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்தில் வந்தவர்களுக்கும் அமாவாசை எந்த மாதத்தில் கும்பிட வேண்டும், எந்த மாத அமாவாசை உங்களுக்கு யோகம் தரும் என்று நம்முடைய சேனலில் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்கள். 4ஆம் அதிபதி 3வது வீட்டிலே அமாவாசை யோகத்தில் செல்லும்போது மேசராசி என்பர்கள் அமாவாசை நாளில் திஷ்டி பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் உங்களையும் உங்கள் குடும்ப நபர்களையும் உங்கள் வீட்டையும் 3 சுற்று சுற்றி முச்சந்தியில் போய் உடைங்க. உங்களுடைய திஷ்டி எல்லாமே கழியும். எவனாச்சும் செய்வனை வச்சுருந்தாலும், மந்திரம் பண்ணியிருந்தாலும், இந்திரம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு 3வது வீட்டிலே சந்திரன் அமாவாசை யோகத்தில் செல்லும்போது அமாவாசை நாளில் இதை பண்ணிங்கன்னா, அதாவது 13ஆம் தேதி இரவு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள், உங்கள் திஷ்டி செய்வன, இந்த மாதிரி கெட்ட அமானுஷ சக்திகள் உங்களை விட்டு விலகும். புதன் சூரியனை கடந்து சந்திர பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெறுகிறார். குரு மேல் சந்திர பகவான் செல்வார். குருச்சந்திர யோகம். 4ஆம் இடம் குருச்சந்திர யோகம் ஏற்படுவது மேசராசிக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு. பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதி ஆட்சியோடு இருக்கும்போது சிலர் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாங்கலாம், அல்லது பழைய வண்டியை மாற்றிட்டு புதுசாக வாங்கலாம். விவசாயிகள் புதிதாக வெள்ளாமை பண்ணலாம். விவசாயம் சொத்து சார்ந்து சிலருக்கு வருமானம் வரத்து உண்டு. வண்டி வாகனங்கள் சார்ந்து வருமானம் உண்டு. சிலர் தங்க நகை எடுக்கலாம். குருமேல் சந்திரன் செல்லும்போது உங்களுடைய எதிர்கால வசதி வாய்ப்புகள் பெருகும். குருவை சந்திர பகவான் கடந்து மேசராசிக்கு 5வது வீட்டிலே சந்திரன் செல்வார். அங்கே கேது சுக்கிரன் இருக்கிறார்கள். 5வது வீட்டிலே 17, 18 தேதிகள் சந்திர பகவான் செல்லும்போது 5ஆம் இடம் மிக பலமாக இருக்கும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அன்று பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை யோகம். 17, 18ஆம் தேதி சிலர் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தொய்வு ஏற்படும். யாரோ ஒருத்தர் இதை வேணாம் அதை வேணாம் அப்படின்னு உங்களை தடுக்கலாம். 5வது வீட்டிலே சந்திரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்ப நிலையும் 17, 18ஆம் தேதி மேசராசி என்பதற்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அப்போ குடும்ப நபர்கள் ஆலோசனை பெறுவது மேசராசி என்பதற்கு நல்லது. இந்த வாரம் 11ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை இந்த மாதிரியான அமைப்புகள் மேசராசி என்பதற்கு கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது. மற்றபடி சனி வக்கர பெயர்ச்சி, சனி பகவான் 16ஆம் தேதி வக்கரமாகிறார். சனி வக்கர பெயர்ச்சி நம்முடைய சேனலில் பலன்கள் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி நம்முடைய சேனலில் பலன்கள் பதிவிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.